ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து முட்டை ரொட்டி ரெசிபி. கை வலிக்க மாவு பிணைய தேவையில்ல, ஈஸியாகவே செஞ்சு குறையிலும், அதுவும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடலும். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். மெஷரிங் கப் இருக்கேன்னா அதில் தான் நான் மாவு அளந்து எடுத்திருந்தேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு அளக்குறீங்களோ அதிலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கரைச்சிக்கோங்க. பேட்டர் ரெடி பண்ண போக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மாவில் எந்தவித கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்தால் ஒரு பெரிய பிளெண்டர் ஜாரில் மாவு தண்ணி எல்லாமே போட்டு நல்லாவே அரைச்சும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அளவில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அடுத்து நாங்கள் முட்டையை ரெடி பண்ணிக்கொருவோம். ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். முட்டையை நல்லாவே பீட் பண்ணிக்கிற வேணும். இந்த ரெசிபியோட அளவுக்கு வந்து 3லேருந்து 5 முட்டை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. முட்டையை இந்த மாதிரி அளவில் நல்லா பீட் பண்ணினதுக்கு அப்புறம் நான் இல்லை ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாகவே சொப் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதோடவே 2 பச்சை கொச்சிக்காய் அதையும் சின்னதாக சொப் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கட்டர்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கிறேன். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைண்டா ஒரு கேரட்டை நல்லா சின்னதாக சொப் பண்ணிவிட்டு சேர்க்கலும், கொத்தமல்லி இலை உங்களுக்கு ஆசையான மாதிரி சேர்த்துக்குறையிலும். எதை எடுத்தாலும் நல்லா சின்னதாகவே சொப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கட்டர்தூள்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ணின பிறகு எடுத்து வச்சுருங்க. இப்போ எங்களோட பேட்டரும் ரெடியாக இருக்குது, முட்டையும் ரெடியாக இருக்குது. நாங்கள் முட்டை ரொட்டி செஞ்சுக்குருவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் பூசினதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. நல்ல மெல்லிசாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற வேணும். இந்த மாதிரி மேலாலையும் அந்த பச்சை தன்மை இல்லாமல் வெந்து வந்ததுக்கு பிறகு தேவையான அளவுக்கு முட்டை மிக்சரை ஊற்றிக்கோங்க. இதையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டை ஒரு அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு இதை 4 ஓரங்களையும் மிரிக்கித்தானே அதை ஒரு பாக்ஸ் ஷேப்பில் மடித்து விட்ருங்க. ஸ்பெச்சுலா உண்டால் மேலால் இது மாதிரி லேசாக அமர்த்தி விடுங்க. அப்போ தான் வந்து அது ஒட்டுப்படும். மேலால் கொஞ்சமாக எண்ணெயும் பூசிக்கோங்க. ரொட்டி வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு மற்ற சைடும் திருப்பி போட்டு உங்களுக்கு தேவைண்டா மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான முட்டை ரொட்டி ரெடி. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் செய்கிறது வந்து மிச்சமே ஈஸி, டக்குன்னு செஞ்சு குறையிலும். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான முட்டை ரொட்டி ரெடி. இது வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக ட்ரை பண்ணலும், அப்படி இல்லாட்டி டின்னருக்கு கூட ஈஸியாகவே செஞ்சு குறையிலும். டேஸ்ட் நல்லா இருக்கும். கறி எதுவுமே தேவையில்ல, சோஸோட கூட நீங்கள் இதை சாப்பிடலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோஸ் அவ்வளோ பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.